அனைவருக்கும் மாலை வணக்கம். எல்லாம் வல்ல விநாயக பெருமானை வேண்டி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய 19வது மாதாந்திர கருத்தரங்க கூட்டம்னு சொல்லலாம். இதில் பேசுகிறது மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி நான் பேசக்கூடிய தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரகங்களும் அது சொல்லும் ரகசியங்களும் சொல்லலாம், இல்லை பாவங்கள் சொல்லும் ரகசியங்களும் சொல்லலாம். ஏன்னா எப்படி வேணால் எடுத்துக்கலாம், ஓகேங்களா? ஏன்னா கிரகங்கள் அப்படின்னு எடுத்தோம்னா 9 கிரகங்கள், பாவங்கள் 12 பாவங்கள், அதில் தான் நம்முடைய ரகசியங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, அது எப்படி நம்ம செயல்படுத்துறது அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான். அப்போ தசாபுத்தி காலங்கள் வரும்பொழுது நம்ம கிரக ரீதியான விஷயங்கள் என்ன தசாபுத்தி வருதோ அது சார்ந்த பலன்களை எப்படி நம்ம அனுபவிக்கிறோம், அது சார்ந்த விஷயங்களை நல்லதாக அனுபவிக்கிறோமா இல்லை கெடுபலனோடு அனுபவிக்கிறோமா அப்படிங்கிறது நம்ம லக்னத்தை வச்சு நம்ம முடிவு பண்ணக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது. இப்போ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகம், ஒரு லக்னம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லக்னத்தை வச்சு நம்ம ஒவ்வொரு பலனும் எடுக்க முடியும். ஏன்னா 2ஆம் இடம் அப்படின்னு எடுத்தால் வருமானம் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி 12 அப்படின்னு எடுத்தோம்னா நமக்கு மறைவு ஸ்தானம் சொல்லப்படும். அதுதான் ரகசியமும் சொல்லக்கூடிய விஷயங்கள் இல்லையா. அப்போ அந்த 12ஆம் அதிபதி எந்த பாவத்தில் போய் உட்கார்றாரோ அது சார்ந்த விஷயங்கள்ல எப்பயுமே ஒரு ரகசியம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ லக்னத்துக்கு 12ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல போய் உட்கார்றாருன்னா அப்போ அவர் சம்பாதிக்கக்கூடிய விஷயங்கள், அவங்க வருமானங்கள் அப்படிங்கிறத வெளியே சொல்ல மாட்டார். அதே மாதிரி அவர் பேசக்கூடிய பேச்சு இல்லை மற்றவங்ககிட்ட வாங்கக்கூடிய விஷயங்கள் ரகசியங்கள் ஆகட்டும், அது எதையுமே அவ்வளோ சீக்கிரம் அவர்கிட்ட வாங்க முடியாது. 2ஆம் இடம் இல்லையா பேச்சு. அப்போ அந்த இடத்துல ரகசியம் அப்படிங்கிற விஷயம், ஏன்னா பேசுகிற விதத்திலேயே பார்த்தீங்கன்னா எதையுமே ஒரு ஓப்பனாக பேச மாட்டார், கட்டாக இருக்குன்னு சொல்லலாம். இதை பேசலாம், இதை பேச வேணாம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ரகசியத்தை மெயின்டைன் பண்ணி பேசுவாங்க. ஒவ்வொருத்தங்க பார்த்தீங்கன்னா லடலடன் அப்படியே ஓட்டவாய் மாதிரி பேசிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா. ஆனால் இவர் அப்படி கிடையாது. 2ஆம் இடத்துல 12ஆம் அதிபதி இருக்கும் பொழுது அந்த பேசுகிற விதம் கூட பாதிப்பதிக முழுமையாக சொல்ல முடியும். அதுக்கு அந்த ரகசியங்களை வாங்க முடியாதுன்னு சொல்லணும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது தான். இதுவே 3ஆம் இடம் அப்படின்னா அவருடைய கம்யூனிகேஷன் சொல்லலாம். இப்போ மொபைல்லாம் யூஸ் பண்ணுறோம், அந்த மொபைல் யூஸ் பண்ணுறதுலே பார்த்தீங்கன்னா நிறைய லாக் போட்டு வச்சுருப்பாங்க, ரகசியங்களை மெயின்டைன் பண்ணுவாங்க வச்சுக்கோங்களேன். அந்த கம்யூனிகேஷன் யார்கிட்ட பேசுகிறாரு என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத கூட இருக்கிறவங்களால கூட தெரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு அந்த அளவுக்கு ரகசியத்தை மெயின்டைன் பண்ணக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கம்யூனிகேஷன் 3ஆம் இடங்கிறது இல்லையா. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக மொபைல் எல்லாருமே யூஸ் பண்ணுறோம், அதில் நிறைய பேர் லாக் போட்டு வச்சுருப்பாங்க. வாட்ஸ்அப்புக்கு ஒரு லாக் இருக்கும், ஃபேஸ்புக்கு ஒரு லாக் இருக்கும், நம்ம டிஸ்பிளே ஓப்பன் பண்ணுறதுக்கே அதில் ஒரு லாக் இருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா எதுலேயுமே லாக் இருக்காது, ஓப்பன் பண்ணோம்னா டக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அவங்களுடைய ஜாதக அமைப்புலாம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான். இந்த ரகசிய மைண்ட் இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த மாதிரி கம்யூனிகேஷன் சம்மந்தமான இடத்துல இருக்காங்க. அப்போ அந்த மொபைல் அப்படிங்கிறது கம்யூனிகேஷன், அப்போ ரகசியம். அப்போது இவர் யார்கிட்ட பேசுகிறாரு, யார்கிட்ட தொடர்பில் இருக்கிறாரு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரகசியமாக மெயின்டைன் பண்ணக்கூடிய ஆளாக இருக்கக்கூடிய 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய, அது 3ஆம் இடத்துல 12ஆம் அதிபதி வரும்பொழுது. இதுவே 4ஆம் இடம் வச்சுக்கோங்களேன், சொத்து வாங்கி போடுவார். அந்த சொத்து எந்த இடத்துல இருக்குது, ஏது இடத்துல இருக்குது யாருக்குமே தெரியாது, ஆனால் அவருக்கு மட்டும்தான் தெரியும். அந்த அளவுக்கு ரகசியத்தை மெயின்டைன் பண்ணுவார். அதேமாதிரி ஒரு வீடு கட்டுறாருனாலும் அந்த வீடு கட்டுறது முழுமையாக முடிகிற வரைக்கும் அந்த விஷயத்தை சொல்லுவோம். ஒரு பத்திரப்பதிவே நடக்க போகுதுன்னா அந்த பத்திரப்பதிவு முடிகிற வரைக்குமே இவர் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத நம்ம செய்ய முடியாது, சொல்ல முடியாது. ஒரு வாகனம் வாங்குறதாங்க, அந்த தன்னுடைய சுகம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த சுகத்தை இவர் வெளிப்படையாக எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி அனுபவிக்கவே மாட்டார். எல்லாத்துலேயும் அதுலேயும் ஒரு மறைமுகத்தை கொடுத்து, அப்போ அந்த மறைமுகமாக அனுபவிக்கக்கூடிய அமைப்பு, இதுதான் ரகசியம். அப்போ அந்த லக்னம், அப்போ லக்னத்துக்கு 12ஆம் அதிபதி எந்த பாவகத்தில் உட்கார்ந்துருக்காரோ அது சார்ந்த ரகசியங்களை அவங்க மெயின்டைன் பண்ணிக்கிட்டு வருவாங்க அப்படிங்கிறது தான். இதே 5ஆம் இடம்னா வச்சுக்கோங்களேன், காதல் அப்படின்னு சொல்லலாம், குலதெய்வம்னு சொல்லலாம். அப்போ குலதெய்வம் சார்ந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ரகசியமான அமைப்பில் இருக்கும். அதுவே பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டியில் வச்சு வழிபாடு பண்ணக்கூடிய தெய்வமாக இருக்கும். ஏன்னா 12ஆம் இடம் இல்லையா, அப்போ தெய்வம் அப்படிங்கிறது உருவ வழிபாடு இல்லாமல் அருவ வழிபாடாக இருக்கும். அப்போ அவங்களுக்கு 5ஆம் இடங்கிறது. அதே மாதிரி காதல் சொல்ல, இவங்க தான் காதல் மன்னன், ஜென்னி கேஷன் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி 5ஆம் இடத்துல 12ஆம் அதிபதி ரகசியம். அப்போ அவங்க எதுலேயுமே அந்த ஒரு காதல் சார்ந்த விஷயங்கள்ல நிறைய பேர் கூட பேசக்கூடிய அமைப்பெல்லாம் இதெல்லாம் அதிகமாக இருக்கிறது இவங்களுக்கு தான். இப்போ 6ஆம் இடம் எடுத்து வச்சுக்கோங்களேன், கடன் வாங்குறதும் பார்த்தீங்கன்னா இவருக்கு ரகசியமாக தான் இருக்கும், வெளியே யாருக்குமே தெரியாது. ஆனால் ஆடம்பர வாழ்க்கையை வாழக்கூடியவராக இருக்கும். வெளியே பார்க்கறதுக்கு ஆடம்பரமாக இருக்கும்,
ஆனால் நிறைய கடன் வாங்கக்கூடிய ஆளோ இவர் தான். அந்த கடன் வாங்கினாலும் அதை வெளியே சொல்ல மாட்டார், தெரியாது. அந்த தெரியாத அளவுக்கு மெயின்டைன் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு சொகுசு வாழ்க்கை வாழக்கூடியவர் தான் இந்த 12ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது. இதுவே 12ஆம் அதிபதி 7ல் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், மனைவி கிட்டேயே கொஞ்சம் ரகசியத்தை காக்கக்கூடியது. ஜாதகம் பார்க்க வராங்க, என்னுடைய கணவர் என்கிட்ட எதையுமே வெளிப்படையாக பேச மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது அவருடைய ஜாதகத்தில் 12ஆம் அதிபதி 7ல் இருக்கும். அப்போது மனைவி கிட்டேயே பார்த்தீங்கன்னா மனசு விட்டு பேச மாட்டார், ரகசியத்தை மெயின்டைன் பண்ணுவார். நான் என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன் அப்படிங்கிற விஷயத்த எதுவுமே சொல்ல மாட்டார். இதுவே ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு தொழில் பண்ணுறாங்க அப்படின்னா தன்னுடைய பார்ட்னருக்கே தெரியாமல் நிறைய, அதாவது வர வருமானத்தில் எடுத்து வச்சிருவார். இதுதான் இந்த பார்ட்னர்ஷிப் போட்டு ஏமாறுறது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போ 12ஆம் அதிபதி 7ல் இருக்கிறார் அப்படின்னாலே பார்ட்னர்ஷிப், இவங்க கூட்டு தொழில் பண்ணுறது சிறப்பு இல்லை. அப்போது அது கவனமாக பண்ண முடியும். ஏன்னா இவர் நல்லா இருப்பார், 12ஆம் அதிபதி 7ல் இருந்தால். ஏன்னா ரகசியத்தை எல்லாரும் இவரை நம்பி வராங்க இல்லையா, அவங்க ஏமாற்றத்தை சந்திக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும் அப்படிங்கிறது தான். இந்த மாதிரி ஒவ்வொரு பாகத்தை வச்சு நம்ம சொல்லலாம். ஏன்னா 12ஆம் அதிபதி அவ்வளோ முக்கியத்துவமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா ரகசியம் சொல்லக்கூடிய விஷயங்களா. இதே 8ஆம் இடம்னு வச்சுங்களேன், 8ஆம் இடத்துல புதையல் இருக்குது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவமானங்கள் இருக்குது, எல்லாமே இருக்குது இல்லையா. அப்போது லாட்ரி அப்படின்னு சொல்லுவோம். இந்த திடீர் திருப்பம், திடீர் வருமானம், திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல பெருமணம் வரும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்க தான். 12ஆம் அதிபதி 8ல் இருந்தார் அப்படின்னா இந்த பினாமி சொத்து அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த ரகசியமான சொத்துக்களை மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த 12ஆம் அதிபதி. ஏன்னா இவங்க ரகசியம், இவங்ககிட்ட இருந்து எந்த ரகசியமும் வெளியே போகாது, இவங்க எல்லா ரகசியத்தையுமே தெரிஞ்சு வச்சுக்குவாங்க. ஆனால் இந்த 12ஆம் அதிபதி முக்கியத்துவம் 8ஆம் இடத்துல இவங்க மற்றவங்களுடைய ரகசியத்தை இவங்களுடைய ரகசியத்தை எப்பயுமே வெளியே விடவே மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணக்கூடிய. அதனாலதான் இந்த 12ஆம் அதிபதி ரொம்ப முக்கியம், எந்த இடத்துல இருக்கு. இதே ஒரு ஜாதக திருமண பொருத்தம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ 7ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி சம்பந்தப்படுது அப்படின்னாலே கொஞ்சம் கவனமா மேட்ச் பண்ண வேண்டியதா இருக்கும். ஏன்னா மனைவிக்கு தெரியாமலே இவரு பல வேலைகள் செய்யக்கூடிய நபராக இருப்பார். அப்போ போய் இந்த திருமண வாழ்க்கையில நம்ம மேட்ச் பண்ணி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க குடும்ப வாழ்க்கையிலே கொஞ்சம் பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது தான். அதனால இந்த ஜாதகத்துக்கும் அந்த ஜாதகத்துக்கு என்ன பொருத்தம் இருக்கா, மெயினாக 12ஆம் அதிபதியை பார்த்துக்கணும். ஏன்னா அந்த ரகசியத்தை மெயின்டைன் பண்ணக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா அந்த 12ஆம் இடத்துல இருக்கு அப்படிங்கிற காரணத்தினால தான். அப்போ ஜாதக பொருத்தம்லாம் பார்க்கும்போது 12ஆம் இடம் ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். மெயினாக பார்த்தீங்கன்னா மறைவு ஸ்தானம் எடுத்தோம்னா 6, 8, 12 அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் 6, 8, 12ல் ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா 12ஆம் இடம். ஏன்னா அதான் ஐன சைன போகஸ்தானம் சொல்லும் இல்லையா. அப்போது தன்னுடைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய அமைப்பு. ஏன்னா நம்ம நிம்மதியாக தூங்குற இடம் அப்படிங்கிறது 12. அப்போ அந்த இருட்டு அப்படிங்கிற விஷயம் அந்த 12 ரொம்ப அதிக இருட்டு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் அந்த 12. அப்போ அந்த 12ல் என்ன நடக்குதுங்கிறது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், ஆனால் மற்றவங்களுக்கு தெரியாது இல்லையா. அதனால தான் அந்த 12ஆம் அதிபதி 7ஓட சம்மந்தப்படுதுன்னா எந்த பாவத்தோட சுப பார்வை இருக்கா கிரகத்துக்கெல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கு பொருத்தம் பார்க்கறது ரொம்ப முக்கியமாக இருக்கும் அப்படிங்கிறது தான். இதே 9ஆம் அதிபதியோட 12ஆம் அதிபதி சேர்றாரு அப்படின்னா அப்பாவே பார்த்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கையில நிறைய மறைமுகம் நிறைய இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அப்பாவே பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள்லாம் மறைச்சு பண்ணக்கூடிய அமைப்பு. ஏன்னா 9ஆம் அதிபதி தகப்பன் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய தந்தை ஸ்தானம் இல்லையா. அப்போது 12ஆம் அதிபதி இருக்கும்போது இவருக்கும் அவருக்குமே, அப்பாவுக்கும் பையனுக்குமே, அதாவது ஜாதகருக்குமே என்ன பண்ணுறாங்கன்னே தெரியாது. அப்பாவுக்கும் தெரியாது, மகனுக்கும் தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க 2 பேருக்குள்ளேயே ஒரு கம்யூனிகேஷன் சரியாக இருக்காது. இவர் ஒன்று யோசிச்சுட்டு இருப்பாரு, அவர் ஒன்று யோசிச்சுட்டு இருப்பாரு. ஆனால் 2 பேருக்குமே ஒரு கான்ட்ரவர்சி அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா அந்த 12ஆம் அதிபதி தொடர்பு வரும்போது. அதே மாதிரி 10ஆம் இடத்துல 12ஆம் அதிபதி தொடர்பு இருக்குது அப்படின்னா தொழிலில் இவர் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறது இவராலேயே இருந்தது. ஏன்னா அந்த அளவுக்கு ரகசியம். ஏன்னா மற்றவங்க வெளியிருந்து பார்க்கும்போது இவன் என்ன பண்ணுறான்னே தெரியல, இதை பண்ணுறான் அதை பண்ணுறான், மாற்றி ஏதோ பண்ணிக்கிட்டே இருக்கான் அப்படிங்கிற அளவுக்கு சொல்லுவாங்க இல்லையா. அது இந்த 12ஆம் அதிபதி தொடர்பு 10க்கு வரும்போது தொழில் சார்ந்த விஷயங்கள் ஒரு ரகசியம் எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும். அந்த தொழில் அப்படிங்கிறது என்ன வருமானம் வருதுங்கிறது தெரியாது. இவர் மற்றவங்கிட்ட சொல்லவே மாட்டார், இன்னும் மனைவி கிட்ட சொல்ல மாட்டார், தந்தைகிட்ட சொல்ல மாட்டார், தாய்கிட்ட சொல்ல, இவர் ரகசியத்தை காக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும். இதே 11ஆம் இடத்துல 12ஆம் அதிபதி தொடர்பு கொள்றாரு அப்படின்னா நண்பர்கள்கிட்ட அதே ரகசியங்கள் இருக்கும். ஏன்னா இவர் எதையுமே நண்பர்கிட்டயே வெளிப்படையாக பேச மாட்டார். ஏன்னா சுயநலத்துக்கும் ரகசியத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. சுயநலங்கிறது வேற, தன்னுடைய தனக்கு தெரிஞ்ச விஷயங்களை மறைக்கிறதுங்கிறது வேற. சுயநலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எனக்கு மட்டுமே எல்லாமே கிடைக்கணும், நான் மட்டுமே எல்லாமே அனுபவிக்கணும், மற்றவங்களுக்கு எதுவுமே கிடைக்கக்கூடாது அப்படிங்கிறது சுயநலம். ரகசியங்கிறது
நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன், ஆனால் மற்றவங்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு நினைக்கிறதா. இதுக்கு ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. இதில் வந்து ரகசியத்தை மெயின்டைன் பண்ணுறதுங்கிறது இந்த 12ஆம் இடம் அப்படிங்கிறது. இந்த மாதிரி தான் வந்து பாவ ரீதியாக நம்ம எடுத்துக்கிட்டோம். இதே 12ஆம் அதிபதி 12லேயே இருக்கார், ஆட்சியாக இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இவரும் அதே மாதிரி தான். இந்த 12ஆம் அதிபதி ஆட்சியாக இருந்தால் லக்னாதிபதியே பார்த்தீங்கன்னா எந்த விஷயத்தையும் முழுமையாக பேச மாட்டார். ஆக மொத்தத்தில் 12ஆம் அதிபதி எந்த பாவத்தோட தொடர்பு பெறுறாரோ அது சார்ந்த விஷயங்கள்ல ரகசியங்களை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிறது தான். தசாபுத்தி காலங்கள் வரும் பொழுது அது அதிகப்படியாக இருக்கும். அது பொருளாதாரத்தை மேம்படுத்துதா இல்லையா அப்படிங்கிறதும் இந்த 12ஆம் இடத்தை வச்சு முடிவு பண்ணலாம். தசாபுத்தி காலங்கள் அந்த பாவத்தோட தொடர்பு வந்துச்சு அப்படின்னா அப்போ எந்த மாதிரி வளர்ச்சி ஏற்படுத்துது அப்படிங்கிறதையும் சொல்லுது. இப்போ 10ஆம் இடத்துல 12ஆம் அதிபதி இருக்காருன்னா தொழில் சார்ந்த விஷயங்கள் நல்ல வளர்ச்சிகள் இருக்கும். ஆனால் அதை வெளியே காட்டிக்கவே மாட்டார். தான் சம்பாதிக்கிற வருமானத்தை வெளியே சொல்ல மாட்டார். தொழில் நல்லா போகுதுங்கிறது இவர் வாயிலிருந்து வரவே வராது. ஏதோ போகுது இல்லை எப்படியோ போகுது அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை தான் சொல்லுவாரே தவிர மற்றபடி பெரிய அளவு அதை மிகைப்படுத்தி சொல்லக்கூடியது அப்படிங்கிறது இவர்கிட்ட. ஏன்னா ரகசியத்தை காக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி தான். அப்போது ரகசியம் அப்படிங்கிறது கிரகங்கள் சொல்லும் ரகசியம் இருக்குதுன்னா கிரகங்கள் அப்படிங்கிறது அப்போ தசாபுத்தி காலங்கள் நடக்கும் இல்லையா. தசாபுத்தி காலங்கள் வரும் பொழுது அந்த கிரகங்கள் அந்த ஆதிபத்தியத்தை கண்டிப்பாக செய்வாங்க. அப்போ அந்த ஆதிபத்தியத்தை அப்படிங்கிறது பார்க்கும்போது இப்போ மீன லக்னமாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 6ஆம் அதிபதி அப்படிங்கிறது சூரியன், அவர் 10ல் இருக்கார் அப்படின்னா திக்பலமாக இருக்காருன்னு சொல்லலாம். அப்போ தொழில் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ தொழில் பண்ணக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கும். இதே அந்த 10ஆம் அதிபதி 6ல் தொடர்பு கொள்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். இல்லை அந்த 6ஆம் அதிபதி ஆட்சியாக இருந்து 10ஆம் அதிபதியோடு சேர்ந்து இருக்கும்போது கடன் வாங்கி தொழில் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் 6ஆம் அதிபதி 10ல் இருக்கார் அப்படின்னா கடன் வாங்குறதுக்கே முதல்ல இவர் யோசிக்கக்கூடிய அமைப்பு. ஏன்னா இந்த மாதிரி கிரக ரீதியான விஷயங்கள் தசாபுத்திகள் அதனுடைய வேலைகளை செய்யும் அப்படிங்கிறது தான் அந்தந்த கிரக அமைப்பு. ஏன்னா ஒவ்வொரு திசைக்கு ஏற்ற மாதிரி இப்போ சந்திர திசை வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மேச லக்னமாக இருந்து லக்னத்துக்கு 4 சந்திர திசை அப்படிங்கும்போது அப்போ சுகஸ்தானம் வீடு வாசல்னு சொல்லுவோம். அப்போ அந்த சந்திர திசை ஆரம்பிக்கிற காலகட்டங்கள்லேயே பார்த்தீங்கன்னா இடம் சார்ந்த விஷயங்கள் விரயமாகும், வீடு சார்ந்த விஷயங்கள் விரயமாகக்கூடிய அமைப்பு. அதில் ராகு புத்தி ஏற்படுது அந்த ஜாதகருக்கு அப்படின்னா இந்த ஜாதகர் வீட்டில் இருக்கக்கூடிய அமைப்பு இல்லை அப்படிங்கிறது தான். ஏன்னா வீட்டை விட்டு வெளியேறக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும். ஏன்னா அதுவே 12ஆம் அதிபதி தொடர்பு பெற்றுச்சு அப்படின்னா எங்கே இருக்காருன்னே கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அதான் மறைஞ்சிருச்சு இல்லையா. நான் தான் சொன்னல 12ஆம் இடங்கிறது ஒரு மறைவு. அப்போ சந்திர தசையில ராகு புத்தி ஒரு 12 நடக்குது அப்படின்னா வெளியே மாநிலங்களை அதிகமாக இவர் பார்க்கக்கூடியது. அப்போ வீட்டில் இருக்கக்கூடிய நிலையான அமைப்பு கிடையாது, வீட்டை விட்டு வெளியேற்றும். அப்போ ராகு அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா ஒரு இடப்பெயர்ச்சியை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அப்போ அந்த இடமாற்றத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு கிரக ரீதியாகவும் ஒவ்வொரு தசாபுத்தி காலங்கள் வரும் பொழுதும் நாம எதிர்கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். அதே மாதிரி நம்ம பார்க்குற மருத்துவம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஏன்னா ஜோதிடம் மட்டுமல்ல மருத்துவ ரீதியாகவும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற காரணத்தினால இப்போ வெயில் காலம் அதிகமாயிடுச்சு இல்லையா. அதனால கொஞ்சம் மருத்துவம் சார்ந்த சில விஷயங்கள் பார்ப்போம். அதில் இப்போ உடல் அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உடல் அமைப்பு எடுத்துக்கிட்டா உடலே பார்த்தீங்கன்னா ஒரு இறைவன் அப்படின்னு சொல்லலாம். படைத்தல் காத்தல் அழித்தல் அப்படின்னு 3 விதமான விஷயங்களையும் செய்யக்கூடியது அப்படிங்கிறது உடல். இப்போ பார்த்தீங்கன்னா மருத்துவ ரீதியாகவே பார்த்தீங்கன்னா நம்ம மருத்துவம் ப்ளஸ் ஜோதிடம் எல்லாமே சேர்ந்து பார்க்கக்கூடிய அமைப்பு. ஏன்னா மருத்துவராகவும் இருப்பேன், ஜோதிடராகவும் இருப்பேன். நீங்கள் என்னை எப்படி பார்க்க வரீங்களோ அதுவாக மாறக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். இப்போது பார்த்தீங்கன்னா மாசி மாதம், பங்குனி மாதம், சித்திரை மாதம் அப்படிங்கிறது வெயில் தாக்கங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டங்களில் நம்ம நீர் சார்ந்த உணவுகளை அதிகமாக எடுத்துக்கணும் அப்படிங்கிற விஷயம். இப்போ உடல் அமைப்பிலேயே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா படைத்தல் காத்தல் அழித்தல் அப்படிங்கிற வேலை கண்டிப்பாக நடந்தே ஆகணும். அதாவது பிரம்மா விஷ்ணு சிவன் என்னுடைய அமைப்புல நம்ம உடல் அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த வேலை நடந்தாதான் நம்ம உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது இருக்கும் அப்படிங்கிறது. நோய் அப்படிங்கிறது நமக்கு எப்படி ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருவில் ஏற்படக்கூடிய நோயாக இருக்கும், இல்லை பிறந்த பின் ஏற்படும் நோயாக இருக்கும், இல்லை வளரும் போது ஏற்படக்கூடிய நோயாக இருக்கும், இல்லை விபத்தால் ஏற்படக்கூடிய நோயாக இருக்கும். இந்த விதமான விஷயங்கள் நமக்கு நோய் அப்படிங்கிறதே வரக்கூடியது.
இதில் கருவில் ஏற்படக்கூடிய நோயை நம்ம வந்து குணப்படுத்துறதுங்கிறது கொஞ்சம் ரேர். குணப்படுத்தலாம் சில விஷயங்களை, பட் எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ண முடியுமா அப்படிங்கிறது முடியாது. ஆனால் பிறந்த பின் வரக்கூடியதோ, வளரும்போது ஏற்படக்கூடியதோ, இல்லை விபத்தால் ஏற்படக்கூடியதோ, இதை நம்மளால் சரிப்படுத்த முடியும் அப்படிங்கிறது. ஏன்னா நோய் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மாறுபாடு இல்லாத உணவை நம்ம சாப்பிடும் பொழுது, மாறுபாடு இல்லாத உணவு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம், நம்மளுடைய பாரம்பரிய உணவுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பாரம்பரிய விதமான உணவுகளை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த விதமான உடல் தொந்தரவுகளும் ஏற்படாது. அந்நிய உணவுகளை நம்ம எப்போ எடுக்க ஆரம்பிக்கிறோமோ அப்போ தான் நம்ம உடல் சார்ந்த விஷயங்களில் தொந்தரவு ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கும். அந்நிய உணவுகள் அப்படிங்கிறது பார்க்கும்போது நமக்கே தெரியும், நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஜங்க் ஃபுட் சொல்லக்கூடிய அமைப்பு தான். துரித உணவுகள், ஃபாஸ்ட் ஃபுட்டுன்னு சொல்லக்கூடிய உணவுகள், இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அந்நிய உணவுகள்னு சொல்லலாம். பீஸா, பர்கர். மாறுபாடு இல்லாத அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேப்பை, ரேகு, ராய், கேழ்வரகு, இது எல்லாமே நம்மளுடைய பாரம்பரியமான உணவுகள் இருக்கக்கூடிய அமைப்பு. நீர் உணவுன்னு சொல்ல, இந்த பழைய சார உணவுன்னு சொல்கிறோம் இல்லையா, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தியான விஷயங்கள். இப்போ இருக்கிற காலகட்டம், இந்த வெயில் காலத்துக்கு ரொம்ப ரொம்ப அருமையான அற்புதமான அமிர்தம் அப்படின்னு சொல்லலாம் இந்த பழைய உணவு அப்படிங்கிறது. ஏன்னா நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட பாக்டீரியாக்களுக்கு இந்த உணவு ரொம்ப முக்கியம் தேவைப்படுது. நம்ம சாப்பிட்ற உணவு இந்த குளுந்தங்கஞ்சின்னு சொல்கிறோம் இல்லையா, பழைய உணவுகள். நைட்டு பழைய சோத்துல தண்ணியை ஊற்றி காலையில் கரைச்சி குடிக்கிற உணவு அப்படிங்கிறது நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய கெட்ட பாக்டீரியாக்களுக்கு நல்ல உணவாக போகும். அது நம்ம நல்ல உணவுகள் அப்படிங்கிறது நம்ம உடம்பை ஆரோக்கியப்படுத்தக்கூடிய அமைப்பில் இருக்கும் அப்படிங்கிறது தான். ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இந்த வெயில் காலம் அதிகமாக இருக்குது. இந்த வெயில் காலத்துக்கு ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு அற்புதமான ஒரு தேநீர்னு சொல்லலாம். இந்த தேநீரை எல்லாருமே குடிச்சிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால சொல்கிறேன். அருகம்புல். அருகம்புல் பார்த்தீங்கன்னா உடல் வெப்பத்தை போக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். அப்போது இந்த ஹீட்டுனால் ஏற்படக்கூடிய சிறுநீர் எரிச்சல் சொல்லும் இல்லையா, அதை போக்கக்கூடியது. கல் அடைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அதை நீக்கக்கூடியது. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக தரக்கூடியது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த அருகம்புல்ல அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த வெயில் காலத்தில் நம்மளுடைய சருமம் அப்படிங்கிறது வறண்டு போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தும். அதுக்கு இந்த தோல் சம்பந்தமான பிரச்சனையை தீர்க்கக்கூடியது இந்த அருகம்புல்ல அதிகப்படியான விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது தான். தோல் பிரச்சனைனா என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொறி, சிரங்கு, படர்தாமரை, வேர்க்குரு, வேனல் கட்டி. அதாவது வேனல் கட்டி அப்படின்னு எடுத்தோம்னா அம்மை நோயும் வரும். சின்ன சின்ன ரெட் கலரில் புள்ளிகள் இருக்கும், சின்ன சின்ன கொப்பளங்களாக வரும். அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த வேனல் கட்டி. அப்போ நாள்பட்ட தோல் வியாதிகள் குணமாகும். இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த அருகம்புல் அற்புதமான தேநீர் அப்படின்னு சொல்லலாம். இதை எப்படி நம்ம பயன்படுத்துறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிளாஸ் தண்ணியில் ஒரு கைப்பிடி அருகம்புல் 10 அல்லது 12 மிளகு சேர்த்து கொதிக்க விட்டு 40 நாட்கள், அதாவது இந்த வெயில் காலம் முடிகிற வரைக்குமே நீங்கள் குடிச்சிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை ஏற்படுத்தும். அதே மாதிரி அதிகமான மாத்திரைகள் எடுக்கிறாங்க இல்லையா, சுகர் மாத்திரையோ, ப்ரெஷர் மாத்திரையோ, எந்த மாத்திரையோ, ஒரு நாளைக்கு 3 மாத்திரை 4 மாத்திரை எடுக்கக்கூடிய அமைப்பு. அந்த செயற்கை மாத்திரை எடுக்கிறாங்களே, அதனால் ஏற்படக்கூடிய ஒவ்வாமை, அதாவது பிரச்சனைகள் சொல்லும் இல்லையா, அதையும் சரிப்படுத்தக்கூடியது இந்த அருகம்புல்ல இருக்கிறது அற்புதமான தீநீரில் அப்படிங்கிறது. அதுபோக இந்த அருகம்புல்லை எப்படி பயன்படுத்திக்கலாம் அப்படின்னா, அருகம்புல்லோட பசுமையை சேர்த்து அரைச்சு 40 நாள் வெறும் வயிற்றுல சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உடல் தளர்ச்சி. நீங்கள் உடல் தளர்ச்சி அப்படிங்கிறது இந்த வெயில் காலத்தில் அதிகமாகவே வரும். ஏன்னா எனர்ஜி அப்படிங்கிறது குறைஞ்சிரும், கை கால் நடுக்கங்கள் ஏற்படும். இந்த கை கால் நடுக்கங்கள்லாம் ஏற்படுறதுக்கு இந்த உடல் தளர்ச்சியை ஏற்படுத்துறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை தடுக்கிறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த அருகம்புல்ல இருக்குது அப்படிங்கிறது. இப்போ இந்த ஏன்னா இது வந்து தோல் சம்பந்தமான பிரச்சனையை சரிப்படுத்துவதுன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, அப்போ முகம் வசீகரமாகறதுக்கும் இந்த அருகம்புல் அற்புதமான செயல்பாடை கொடுக்கும் அப்படிங்கிறது தான். இந்த அருகம்புல் தேநீரை நீங்கள் எல்லாருமே பயன்படுத்தி இந்த வெயில் காலத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை, சர்ம பிரச்சனையாகட்டும், உடல் வறட்சியாகட்டும், தொண்டை வறட்சியாகட்டும், உதடுகள் வறட்சியாகிறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஒரு தேநீர் போதுமானது.
இதை நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும். ஏன்னா நம்ம அதிகமாக வெயிலில் சுற்றுறவங்களா இருக்கட்டும், இல்லை வீட்லேயே இருந்தாலும் சரி, ஏன்னா இந்த வெயிலின் தாக்கம் இனிமேல் தான் அதிகமாக போகுது. இந்த வெயிலின் தாக்கம் குறைகிறதுக்கு இந்த அருகம்புல் தேநீர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இதை நீங்கள் பயன்படுத்திட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும் அப்படிங்கிறது தான். அதாவது மருத்துவத்தை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம், திடீர்னு ஜோதிடத்தை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம், அடுத்து மருத்துவத்தை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா ரெண்டுமே கலந்து பேசக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது தான். நல்லா சொன்னேன் இல்லையா, மருத்துவம் பார்க்கக்கூடிய அமைப்பு, ஜோதிடமும் பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது தான். ஓகே, நீ அடுத்த கருத்தரங்கத்தில் நாம் மீட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம். என்னுடைய ஃபோன் நம்பர் 9787779937 9787779937. நன்றி, வணக்கம்.